ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்கு தேவைக்காக இந்த உலகில் பிறப்பெடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில நேரங்களில் நமக்கு அறிவுரை கூறுவதாகவோ அல்லது நாம் சிலருக்கு அறிவுரை கூறுவதற்காகவோ அந்த சந்திப்பு நிலை என்பது ஏற்படுது. கவனித்து பார்த்தோம்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு நன்மைக்காகவே நடக்குது. நம்மளுக்கு அனுபவம் ஏதோ ஒரு நிலையில் நமக்கு அந்த அனுபவத்தை தருவதற்காகவே அது நடக்குது. ஆனால் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அதை தவறாக புரிந்து கொண்டு அதன் மேல் கோவப்பட்டோ இல்லை அவர்கள் மேல் கடுமையான விமர்சனங்களை வைத்தோ ஒரு பகையை ஏற்படுத்தி கொண்டு எந்த நிலையில் நம்ம உணரணும் அப்படின்ற அந்த நிகழ்வை விட்டுட்டு மேற்கொண்டு தவறுகள் செய்வதற்கான தொடர் முயற்சிகளிலேயே ஈடுபடுறதுனால அந்த நிகழ்வு நடந்ததற்கான மூல காரணம் என்பது நிறைவேறுவதில்லை. அப்போ அது வேறு ஒரு மூலமாக கடுமையானதாகுது. இப்படி தான் அந்த கடுமையான நிலைகள் உருவாகிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாத நிலை வரும்பொழுது தான், என்னடா வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் எல்லாமே நடக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் உணரவே இல்லை. இப்போ தான் ஏன் கஷ்டம் வருதுன்ற நிலையே நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கிறதுனால தானே அந்த நிலை நமக்கு யோசனையே வருது. எல்லா பக்கமும் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா எல்லா டோரும் க்ளோஸ் ஆச்சுன்றது அப்போ தானே யோசிக்கிறோம். இல்லைன்னா அங்கேருந்து தப்பிச்சு தானே போய்கிட்டே இருக்கிறோம்.